வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிர்வாணமாக வீடியோ காலில் பேசி பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சாரப்பட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 7 நபர்களை போலீசார் கைது செய்தனர். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கு ஷேர் சாட் செயலி மூலம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி சுரேஷ்குமார் கூறியுள்ளார். அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்துள்ளார். அந்த வீடியோக்களை ரெக்கார்ட் செய்து ரூபாய் 10,000 கேட்டு அந்த பெண்ணை சுரேஷ்குமார் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் ரூபாய் 6,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து சுரேஷ்குமார் மிரட்டியதை அடுத்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர். மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்த பொழுது பல பெண்களை ஏமாற்றி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்தது தெரியவந்தது. மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சானரப்பேட்டை டீ வியாபாரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 7 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாபு என்கிற டி பாபு. ரவுடியான இவர் தற்போதைய ஆளும் கட்சியை சேர்ந்த அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகிறார். இப்பொழுது இவர் திருந்தி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் டீ விநியோகிக்கும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் டி பாபுவை கொலை செய்தது மேட்டுப்பாளையம் ரவுடியான புளியங்கொட்டை என்கிற ரங்கராஜன் தலைமையிலான கும்பல் என தெரியவந்தது. இதனையடுத்து திருவக்கரை கல்குவாரி அருகே பதுங்கியிருந்த சானரப்பேட்டை ரங்கராஜன், பில்லு, பிரதீஷ், வினித், அனித், சரவணன், ராஜேஷ், சூர்யா என்கிற ஜெயசூர்யா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 நபர்களை போலீசார் பிடித்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் ரவுடி ரங்கராஜன் மீது 2 கொலை வழக்கு, கொலை முயற்சி உள்ளிட்ட 13 வழக்கு உள்ளது. கொலை செய்யப்பட்ட டி பாபுவுக்கும் ரங்கராஜனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் டி பாபுவை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட 7 நபர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அதில் 6 நபர்களை சிறையில் அடைத்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் அனுப்பினர். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பிரான்சில் வசிப்பவர் கமலேசன். இவர் மறைந்த தனது தாய் கமலாட்சினிக்கு சொந்தமாக புதுச்சேரியில் இருந்து 4 பிளாட்டுகள் ஆள்மாறாட்டம் செய்து விற்கப்பட்டது குறித்து கடந்த 2019 புகார் அளித்தார். அதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் ஆள்மாறாட்டம் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி கடந்த 5 ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசித்து வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர். முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நகராட்சி அங்காடிகள் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் சகோதரர்களான அருண், சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட 2 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது
தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தை பங்கேற்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் அருண், சதீஷ் ஆகிய இருவரும் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதாகவும் வெளி ஆட்களுடன் அங்கேயே மது அறிந்துவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும் தட்டி கேட்டால் அடிப்பதாகவும் புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினர். அவர் என்ன சொல்றாரு, வாடகை கடக்கணும் நான் ஒன்னே பண்றோம். அது அவனோட ஆளுமை அங்க குறையுது. அதுதான் அவன் சப்போர்ட்டா பண்றான். மன்னிப்பு கேட்டதுக்காக மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் சொன்னதால உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் 10 பேரை கூட்டம் வந்தாங்க. 10 பேர்ல 2 பேர் நல்லா, நாங்க ரெண்டு பேரும் வந்திருந்தா நாங்களும் அடிச்சிருப்போம். ஆனா அவங்க 2 பேருன்றது 10 பேரா வந்ததால நாங்க எல்லாரும் அடி வாங்கினோம். நாங்க எழுத்து எவ்வளவு போராட்டம் பண்ணோம். கடையை விட்டுட்டு ஒண்ணு ஓடிவாங்க நாய்ங்களா அடிச்சு போடுறா கடவுளை கேட்கறதுக்கு நாதி இல்ல. நான் மகளிர் வேணா இவ்வளவு பண்றான்னு சொல்லிட்டு மகளிர் குழு ஆரம்பிச்சேன். மகளிர் குழு ஆரம்பிச்சதால நீங்களாம் ஒரு மகளிர் தலைவியான்னு சொல்லிட்டு என்னை ஈத்து போட்டு அம்மா அடிச்சு என் பிள்ளைய வெட்டி போட்டுருவேன், குத்தி போட்டுருவேன். என் தையல் எல்லாம் போடுற அளவுக்கு உள்ளேயும் தையல் போட்டு நான் கஞ்சி தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு என் ஆகிட்டான். தனியார் பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு துன்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் 1964 குடியுரிமை உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை ஆதி திராவிட நலத்துறை வழங்கி வருகிறது. இதேபோல் அதற்கு பின் வந்தவர்களுக்கு 11 வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இதனால் மாணவ மாணவிகள் மத்திய அரசு உதவித்தொகையை பெற முடியாமல் போகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை மூலம் பள்ளிகளுக்கு கட்டணம் காலதாமதம் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது எனவும், தனியார் பள்ளி நிர்வாகிகள் ஆதி திராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது எனவும், அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும், எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். உங்களுக்கு தெரியலன்னா பாருங்க, தெரிஞ்சதுன்னா நீங்களே அதை அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணாத விட்டீங்கன்னா அதோட அந்த ஸ்காலர்ஷிப்பே உங்கள் கைக்கு கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது அந்த போர்ட்டல் வந்துடுதுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும், அந்த வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. இதே நம்ம கிட்ட நீங்கள் ஒரு வருஷம் கொடுக்காத விட்டீங்கன்னா கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கொடுத்துருவோம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ போன வருஷம் அப்புறம் அந்த பையன் ஏதாவது ஃபெயில் ஆகிருப்பான், மற்றபடி ஏதாவது இப்போ அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத ஏதாவது போயிருப்பான் வந்து அது சேர்த்து 2ஆக கொடுத்தீங்கன்னா அந்த 2ஐயும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியுள்ளன எனவும், இந்த நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இக்கு புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் 4ஆம் தேதியாக உள்ளது. இதை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அன்றே வெளியிடப்பட்டது. தேர்வு கட்டண தொகையானது நடப்பு 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம், இது கல்வித்துறையின் பொறுப்பாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பண்டசோழநல்லூர் திருவருட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள பண்டசோழநல்லூர் திருவருட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தனபாக்கியம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு இக்கண்காட்சியினை துவக்கி வைத்தார். பின்னர் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்தார். கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இக்கண்காட்சியினை சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். இதன் ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சம்பத், ரவீந்தர், ராஜேந்திரன், சுகுணா, மலர்மணி, அனுராதா, சத்யவதி, கார்குழலி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் நன்றி கூறினார். சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் நாள் உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணியை சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கொண்டாடும் விதமாக 10 கண்டு பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்பொழுது பாஜக உறுப்பினர் சேர்க்கை அதி தீவிரமாக தொகுதி வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் உள்ள பாஜகவினர் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்து வருகின்றனர். இதனை கொண்டாடும் விதமாக 10 கண்டு பகுதியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் 10 கண்டு பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை ஊசுடு தொகுதியில் அதிக அளவில் சேர்த்து புதுச்சேரியில் முதன்மை தொகுதியாக வர வேண்டும் என்றும் பாஜகவின் சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிகள் பாஜக நிர்வாகிகள் முரளி, குப்புசாமி, ஏழுமலை, பாலச்சந்தர், பிரகாஷ், செல்வநாதன், கருணாகரன், ஆனந்த், கோகுல், சக்தி, பந்துலு, ராஜேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்குத்தொகை என ரூபாய் 14.19 லட்சத்திற்கான நிதி உதவி ஆணையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 9 லட்சம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்குத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5.19 லட்சம் என மொத்தம் ரூபாய் 14.19 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார். இவ்விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையணி விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை சபாநாயகர் வழங்கினார். இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் மருத்துவர்கள், ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
பத்துக்கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்து வாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்து வாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 4,04,000 மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிர்வாணமாக வீடியோ காலில் பேசி பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சாரப்பேட்டை டிவிஆர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 7 நபர்களை போலீசார் கைது செய்தனர். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.